ஆர் யூ ஓகே அனு? நீங்களா? நீங்க எப்ப வந்தீங்க சார்? நான் நினைச்சேன் சார், நான் நினைச்சது அப்படியே நடந்துச்சு. என்ன நினைச்ச? உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? ஏன் சார் இவ்ளோ கோவப்படுறீங்க? ஏன் இப்ப கத்துறீங்க? ஓ, தப்பெல்லாம் எங்க மேலதான். ஐம் சாரி மேடம். நான் உங்களை சத்தம் போட்டிருக்க கூடாதுல்ல. நீங்க தான் எந்த தப்பும் பண்ணலையே. பங்கஜ் கேட்டியா? தப்பு நம்மளோட தானா? சார், உனக்கு கஷ்டம் வரும்போதெல்லாம் அங்க கரெக்டா வந்து காப்பாத்த நான் என்ன சூப்பர் ஹீரோவா? ஒரு வகையில நீங்க சூப்பர் ஹீரோ தான் சார். கரெக்டான டைம்க்கு வந்தது மட்டும் இல்ல, நீங்க நினைச்ச மாதிரியே நடந்துச்சுல்ல. நீங்க தானே சார் என்ன அங்க வர சொன்னீங்க. நான் இப்ப வர சொன்னேன்? என்ன உளர்ற நீ? சார், இந்த Dress இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன? சார், நீங்க தானே கூப்பிட்டீங்க, சொல்லுங்க. இவ என்ன சொல்ல வரா? இவள புரிஞ்சிக்கவே முடியலையே. சார், என்கிட்ட பேச மாட்டீங்களா? என்கிட்ட பேச பிடிக்கலன்னா, எனக்கு ஒரு பிரச்சனைனா நீங்க ஏன் ஓடி வரணும்? இன்னும் 5 நிமிஷத்துல வீட்டுக்கு போயிடலாம். அனு மேடம், என்னண்ணே ஒரே யோசனையா இருக்கீங்க? இந்த மீரா போனை பாதியில கட் பண்றா. மான்சி போனை எடுக்கவே மாட்டேங்கிறா. இப்ப எனக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியல. அண்ணே, நீங்க கொஞ்சம் கவனமா பேசணும்ண்ணே. சம்பத்துக்கு அப்பா நான் தான் பேசுனீங்கன்னா. கரெக்ட் ரஞ்சனி. இரு, இன்னொரு தடவை போன் பண்ணி பாக்குறேன். ரகுபதியா? ரகுபதி, கேடி ரகுபதி, கேளம்பாக்கம் தண்டபாணி. ஓ, அவனா மோரான். பாரு, திரும்பவும் போனை கட் பண்ணிட்டா. அண்ணே, அவங்க ஏதாவது பிஸியா இருப்பாங்கண்ணே. இந்த மாதிரி பணக்கார வீட்டு பொம்பளைகளுக்கு பெருசா என்ன வேலை இருக்க போகுது? நல்லா சாப்பிட வேண்டியது, சாப்பிட்ட கொழுப்பக்கரைக்க எக்ஸசைஸ் பண்ண வேண்டியது, இல்ல உட்கார்ந்துட்டு மேக்கப் போட வேண்டியது. இதை விட்டா பெருசா வேற என்ன இருக்க போகுது? இந்த 3 மட்டும் செஞ்சுக்கிட்டு பிசி பசின்னு சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டியது. இந்த மாதிரி நான் எத்தனை பேரை பார்த்திருக்கேன். இரு, இன்னொரு தடவை கால் பண்ணி பாக்குறேன். மேடம், கேடி ரகுபதி, அன்னைக்கு ரோட்ல பார்த்தோமே மேடம். நீங்க கூட என்ன விதவிதமா போட்டோ எல்லாம் கூட எடுத்தீங்களா மேடம்? ஓ, ரகுபதி. சொல்லுங்க, என்ன விஷயம்? அது மேடம், அன்னைக்கு ஒரு ஹெல்ப் கேட்டிருந்தேன். நீங்க மறந்துட்டீங்க. அத ஞாபகப்படுத்தத்தான் நான் போன் பண்ணேன். ரோட்ல சும்மா ஒரு தடவை பார்த்து டீலர்ஷிப் கொடுங்கன்னா கொடுத்துருவாங்களா? முதல்ல ஃபர்ஸ்ட் டீசன்சியோட பிஹேவ் பண்ண கத்துக்கோங்க. அப்புறம் அடுத்த விஷயத்தை பத்தி எல்லாம் பேசலாம். ஐயோ மேடம், நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்த ஆளு. விகல்பமே இல்லாம வளர்ந்துட்டேன். இத பாருங்க, நான் பேசுறத நீங்க ஒண்ணு தப்பா எடுத்துக்காதீங்க. மீரா மேடமே சொன்னாங்க, நீங்க நல்லவங்க, நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க, அந்த அளவுக்கு உங்களுக்கு இலகுன மனசுன்னு. மேடம், அதான் மேடம் நான் உங்களுக்கு போன் பண்ணேன். வாட்? மீரா சொன்னாலா? ஓ, அவ கூட டச்ல இருக்கீங்களா? என்ன பண்றது மேடம், நீங்க மேல இருக்கிறவங்க, நாங்க கீழே இருந்து உங்களை அண்ணாந்து பாக்குறவங்க. உங்க எல்லாரோடவும் பழக்கம் வச்சுக்கலனா இந்த சமுதாயத்துல எங்களால வாழ முடியாது மேடம். ஓகே ரகுபதி, இந்த டீலர்ஷிப் விஷயம்லாம் எங்க ப்ரோயின்லா கிட்ட பேசிக்கோங்க. எனக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. மேடம் மேடம்,
என்ன மேடம் இது? மீரா மேடமே சொன்னாங்க நீங்க சொன்ன நடக்கும்னு. அவங்க சொன்னா தப்பாகுமா மேடம்? உங்க கோ சிஸ்டர் அவங்க, அவங்களுக்கு உங்களை பத்தி தெரியாமலா இருக்கும்? வாட்? கோ சிஸ்டரா? வாட் யூ மீன்? ஓரகத்தி மேடம், ஓரகத்தி. என்கிட்ட போய் நடிக்க பாக்குறீங்களா மேடம்? மேடம் எனக்கு எல்லாம் தெரியும் மேடம். இவ்வளவு வருஷமா மீரா மேடம் சூர்யா சாரோட ஒன்னாவே வேலை பார்த்தவங்க. இனிமே வீட்லயும் ஒன்னாவே இருக்க போறாங்க. இதுல தப்புன்னு இல்லையா மேடம்? ஏன் மேடம், நாளைக்கு ஒண்ணு மண்ணா ஒரே வீட்டுல ஒன்னா பழக போறீங்க. அப்படி இருக்கும்போது மீரா மேடம் உங்களை பத்தி எல்லாம் தெரிஞ்சு வச்சிருப்பாங்கல்ல மேடம்? அவங்க சொன்னா தப்பா இருக்குமா? உங்க மனசு யாருக்கும் வராது மேடம். அப்படியே ஒரு 20 கான்ட்ராக்ட நீங்க இடது கையில தள்ளிங்கன்னா நான் வலது கையில படக்குன்னு வாங்கிட்டு அப்படியே ஓடி போயிடுவேன். வாட்? 20 கான்ட்ராக்ட்ஸ்? மேடம், நீங்க 20 இல்ல 200 கான்ட்ராக்ட் தருவீங்கன்னு மீரா மேடமே என்கிட்ட சொல்லிருக்காங்க மேடம். ரகுபதி, கடைசியா சொல்றேன், இந்த மாதிரி இன்னொரு வாட்டி எனக்கு கால் பண்ணாதீங்க. டீலர்ஷிப் பத்தி எல்லாம் ப்ரோயின்லா கிட்டே பேசிக்கோங்க. அவர் தான் எல்லாத்தையும் பாத்துக்கிறாரு. குட் பை. மேடம் மேடம் வச்சுட்டா, இவளும் போனை வச்சுட்டா. அண்ணன் கோ சிஸ்டர்னு சொல்லி அவளே சொல்லிட்டான்னா இவ எப்படி செய்வா? ஒரு கோ சிஸ்டர் சொல்லி இன்னொரு கோ சிஸ்டர் இது வரைக்கும் ஏதாவது செஞ்சிருக்காங்களா? எனக்கு தெரிஞ்சது கூட உங்களுக்கு தெரியலையே. அட போங்கண்ணே, நீங்களும் உங்க போன். பொம்பளைக்கு சண்டைக்குள்ள சிக்கிக்கிட்டோமா, இனி அவ்வளவுதான். இன்னொரு தடவை போன் போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாமா? வேண்டாம் வேண்டாம், ஏற்கனவே கோபத்துல இருக்கா, என்ன பண்ணுவானே தெரியாது. சரி, அப்புறம் ட்ரை பண்ணுவோம். வாட்? மீரா எனக்கு கோ சிஸ்டரா? மை ஃபுட். இவன் என்னடா எல்லாத்தையும் பிரைன்லா கிட்ட பேசுங்க. ஆனா அவன் நம்மள பைசாவுக்கு கூட மதிக்க மாட்டேங்கிறான். பாருடா, மான்சி தான். அவ சொன்ன மறு செகண்ட் சூரிய பிரகாஷ் காலனி வாசல்ல வந்து நின்னுட்டானே. இப்போ எதுக்கு வந்திருப்பான்னு தெரியலையே. ஓகே சார், ஐம் ஓகே. பரவாயில்ல, வா. பப்ளிக்ல கையவே பிடிக்க ஆரம்பிச்சிட்டானே, கொடுமடா. இந்தாங்க மேடம். சார், ஐம் ஃபைன் சார். வா, நான் உன்னை வீட்டில் விட்டு போறேன். சார், நான் கார்லயே வெயிட் பண்றேன். அம்மா. ஹே, வாடி வாடி வா. என்ன மயக்க போட்டுட்டியாமே? அம்மா, ரொம்ப பயந்துட்டேன். ஒண்ணும் இல்லம்மா. என்னாச்சு? எதுவும் ஆகல. என்ன ஒண்ணாகலங்கற? சார், என்ன சார் ஆச்சு? பயப்பட ஒண்ணும் இல்லைங்க. பயப்படுற அளவுக்குலாம் எதுவும் நடக்கல. ஆபீஸ் வேலைக்காக ஃபீல்ட் ஒர்க் பண்ணிருக்கா. எங்க பழைய ஃபேக்டரியில எங்க அனுமதி இல்லாம யாரும் போகக்கூடாதுன்னு சுத்தி எலக்ட்ரிக் ஃபென்சிங் போட்டிருந்தோம். அதை தொட்டு லைட்டா மயக்க போட்டு விழுந்துட்டா. என்ன ஷாக் அடிச்சிருச்சா? ஐயோ மகமாயி, தூக்கி அடிச்சிருக்குமே. சே, அது லோ வோல்டேஜ் கரண்ட் தான், தூக்கிலாம் அடிக்காது. அக்கா, நீ கொஞ்ச நேரம் சும்மா இரு. அனு, கை கொடு. இப்ப எப்படி இருக்கானு? சுத்தி வேலி தான் போட்டிருக்காங்கல்ல, அது உனக்கு கண்ணுக்கு தெரியலையா? அவளுக்கு ஒண்ணும் இல்ல, அவளை ரெஸ்ட் எடுக்க வைங்க போதும். பூர்ணி, அவளை நல்லா செக் பண்ணுடி, என்னாச்சுன்னு பாரு. ஐயோ அம்மா, எனக்கு ஒண்ணும் இல்லம்மா. நீ கொஞ்ச நேரம் பதறாம இரு. உனக்கு எல்லாத்துலயும் விளையாட்டு தாண்டி. ஒரே ஒரு பொண்ணு,
உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா ஐயோ அம்மா மகமாயி என் பொண்ண காப்பாத்துமா. நீ ஆபீஸ்ல உட்கார்ந்து நிம்மதியா வேலை பாக்குறேன்னு நினைச்சா நீ எங்கேயோ போய் கரண்ட் சாக்க வாங்கிட்டு வந்திருக்க. ஏன் போறவ என்கிட்ட சொல்லிட்டு போக கூடாதா? ஐயோ சாரி சார், சத்தம் போட்டு பேசிட்டேன். ஐயோ நின்னுட்டே இருக்கீங்களே, தோ ஸ்டூல் எடுத்துட்டு வரேன். இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. சரி இருங்க, தண்ணியாவது குடுங்க. அனு இரு, பிரஷர் செக் பண்ணலாம். சித்தி எனக்கு ஒண்ணும் இல்ல. அப்புறம் ஏன் பிரஷர்லாம் செக் பண்ணணும்? ஏன் அனு இவ்வளவு சத்தமா பேசுற? மெதுவா பேசு. சித்தி நான் தான் சொல்றேன்ல எனக்கு ஒண்ணும் இல்லன்னு. அனு யூ காம் டவுன். அவங்க நிம்மதிக்கு அவங்க செய்யட்டும். யாரா இருந்தாலும் இப்படி ஒரு நியூஸ் கேட்டா பயப்பட தான் செய்வாங்க. என்ன இவ்வளவு நேரம் பாக்குற? எதுவா இருந்தாலும் மறைக்காம சொல்லுடி. ஏமா இப்படி? பூர்ணி பாருடி பாருடி எப்படி கோவப்படுறான்னு. ரத்த கொதிப்புன்னு நினைக்கிறேன். ஒரு தடவை ஷாக் அடிச்சா ரத்த கொதிப்பெல்லாம் வருமாடி? அம்மா மகமாயி இது என்ன சோதனை? என் பொண்ணுக்கு இப்படி எல்லாம் வந்திருக்கே. ஷூ. ஏண்டி எவ்வளவு நேரம் தான் செக் பண்ணுவ? என்னதான் சொல்லி தொலையேன். அக்கா செக் பண்ண வேண்டாமா? பயப்பட ஒண்ணும் இல்ல. பிபி கம்மியா இருக்கு, அதான் அவன் மயக்கம் போட்டு விழுந்திருக்கா. ஏண்டி ரத்த கொதிப்பு ஜாஸ்தியா இருக்குன்னு பார்த்தா கம்மியா இருக்குன்னு சொல்ற. கம்மியா இருந்தாலும் மயக்கம்லாம் வருமா? ஐயோ அக்கா, எதுக்கு நீ எலக்ட்ரிக் பென்சினை தொட போன? எலக்ட்ரிக் பென்சிங்கா? நான் எப்போ அதை தொட்டேன்? ஏன் எலக்ட்ரிக் பென்சின் போட்டிருக்கிறது தெரியலையா? ஏன் வார்னிங் போர்டு வச்சிருப்பாங்களே, நீ அத கூடவா பார்க்கல? ஆபீஸ்ல இருந்து ஃபீல்ட் ஒர்க்னு போயிருக்கியே, அங்க எலக்ட்ரிக் ஃபென்சிங் இருக்குன்னு கூட உங்க ஆபீஸ்ல இருக்கிறவங்க சொல்ல மாட்டாங்களா? என்ன பூர்ணி இப்படி எல்லாம் பேசுற? அக்கா நான் மறைச்சு பேசலையே. லோ வோல்டேஜ் சரியா போச்சு. இதே வேற ஏதாவது ஆயிருந்தா? இல்ல சித்தி, நான் ஆபீஸ்ல சொல்லாமலே போயிட்டேன். படிச்ச பொண்ணு ஒரு இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி அங்க என்ன இருக்கு ஏது இருக்குன்னு தெரிஞ்சுட்டு போறது இல்லையா? போதும் பூர்ணி, இந்த பேச்சை இதோட விடு. அதான் ஆபீஸ்ல சொல்லாம போயிட்டேன்னு அவளே சொல்றாள்ல. நம்ம பொண்ணு பண்ண தப்புக்கு ஆபீஸ்ல இருக்கிறவங்கள குறை சொன்னா ஆச்சா? நீங்க ஒரு நிமிஷம் இருங்க சார், நான் டீ போட்டு தரேன். இல்ல பரவாயில்ல. சுப்பு சார் எங்க? கடைக்கு போயிருக்கு. வருஷ பிறப்பு வருதுல, அதான் கடையில ஒரே பிஸி. சரி, நல்லா இருக்கார்ல? கடவுள் புண்ணியத்துல நாங்க எல்லாரும் நல்லாதான் இருக்கோம். இவதான் இப்படி கரண்ட் ஷாக்க வாங்கிட்டு வந்து நிக்கிறா. இந்த வயசுல எங்க வேணாலும் போலாம், என்ன வேணாலும் பண்ணலான்னு அசட்டு தைரியம் நிறைய வரும். அதுக்காக நமக்கு தேவையில்லாத பிரச்சனைய இழுத்துக்க கூடாது. அங்க இப்ப போக வேண்டிய கட்டாயம் எதுவும் இல்ல. நான் உன் கூட வரேன், இன்னொரு நாள் போலான்னு சொல்லியிருந்தேன். ஆனா அதுக்குள்ள வீட்லயும் இப்படிதான் சார். எப்ப பார்த்தாலும் ஆபீஸ் ஆபீஸ் ஆபீஸ். எவ்வளவு சொன்னாலும் கேக்குறதே இல்ல. கேட்டியானு, எல்லாத்தையும் உன் தலையில போட்டுக்கணுங்கிற எந்த அவசியமும் இல்ல. ரிலாக்ஸ். இப்போ உனக்கு ரெஸ்ட் ரொம்ப முக்கியம். நல்லா ரெஸ்டட் ஆகும். சரி நான் வரேங்க. வரேன். இப்ப ஏன் இங்க வந்த? சொன்ன பேச்சை கேட்க கூடாதுன்னு ஒரு முடிவுல தான் இருக்கியா? போ உள்ள. சாரி சார். இப்ப இப்படி நீ வந்தனா உங்க அம்மாவும் சித்தியும் நம்மள பத்தி என்ன நினைப்பாங்க? இது என்ன சார் புதுசா இருக்கு? எப்போ நான் வர்றதானே, இப்ப மட்டும் என்ன? அதெல்லாம் எதுவும் தப்பா நினைக்க மாட்டாங்க. சாரி சார். நீங்க எப்ப கூட்டிட்டு போய் நான் எப்ப ஃபேக்டரிய பார்க்க போறேன்னு நினைச்சு நானே போயிட்டேன் சார். தப்புதான். சாரி. ஏதோ லக். அங்க எதுவும் பெருசா நடக்கல. உனக்கு ஏதாவது ஆயிருந்தா யார் அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறது? சரி அதை விட, ஒருவேளை உனக்கு ஏதாவது ஆயிருந்தா என் லைஃப் என்ன ஆகும்னு
கொஞ்சமாவது யோசியா நீ? நான் சொல்றது உனக்கு புரியுதா? புரியுது சார். மண்ணாங்கட்டி இடியட். இப்ப அங்க போக வேண்டாம், அந்த இடத்த பார்க்க வேண்டாம்னு படிச்சு சொன்னேன். ஆனா என் பேச்சு கூட கேட்காம போயிருக்கேன். நான் ஒரு விஷயத்த சொல்றேன்னு சொன்னா சொல்லுவேன் அனு. அது வரைக்கும் காத்திருக்க பழகிக்கோ. அதான் சாரி சொல்லிட்டேனே சார். ஏன் இவ்ளோ கோவப்படுறீங்க? என்ன செஞ்சா இப்ப உங்க கோபம் போகும்? ஏன் இப்படி எல்லாம் கத்துறீங்க? சாரி 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 சாரி. ஐ அம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. போதுமா? இத பத்தி பேச இனிமே எனக்கு விருப்பம் இல்ல. போய் ரெஸ்ட் எடு போ. ஏய், இங்க வாங்க. நீ தானே எனக்கு ஃபோன் பண்ணது. உங்களுக்கு இதெல்லாம் விளையாட்டா தெரியுதா? காலேஜ் முடிச்சாச்சு, வேலையும் இல்ல, அதனால இப்படி கண்ட இடத்துக்கு சுத்த ஆரம்பிச்சாச்சா? உங்க வீட்ல யாரும் உங்களை கேட்க மாட்டாங்களா? ஏதோ ஒரு இடத்துக்கு போறோமே, அங்க எப்படி இருக்கும், அங்க என்ன ப்ராப்ளம் இருக்கும், சமாளிக்க முடியாத அளவு ப்ராப்ளம் வந்தா என்ன பண்றதுன்னா யோசிக்க மாட்டீங்களா? ஃப்ரெண்டுனா புத்தி சொல்லணும், கூட சேர்ந்து ஆடக்கூடாது. சார், அவங்கள ஏன் சேர்த்துட்டீங்க? தப்பு ஏன் மேல தானே. உனக்கு தான் நான் என்ன சொன்னாலும் மண்டையில ஏறலையே. இவங்களுக்காவது புரியுதான்னு பாப்போம், அதான் இவங்க கிட்ட சொல்றேன். யூ கீப் குவைட். நான் சொன்னது உங்களுக்காவது புரியுதா புரியலையா? புரியல. புரியுது. சுத்தம். நல்ல ஃப்ரெண்ட்ஸ் சேர்த்திருக்கீங்க. போங்க, உள்ள போங்க. உனக்கு மட்டும் தனியா சொல்லணுமா? உள்ள போ. போ. எக்ஸ்கியூஸ் மீ, இங்க வாங்க ஒரு நிமிஷம். ஹலோ, உங்களை தான். என்னையா சார்? வரேன் சார். சொல்லுங்க சார், நல்லா இருக்கீங்களா சார்? ஆமா, எங்க கம்பெனி டீலர்ஷிப் வேணும்னு யார் யாரையோ பார்த்து கேக்குறீங்களாமே? யார் யாரையோ எல்லாம் இல்ல சார். எங்க கம்பெனி டீலர்ஷிப் வேணும்னா முதல்ல நேர்மையா நியாயமா நடந்துக்கோங்க. கண்டவங்களுக்கு எல்லாம் டீலர்ஷிப் கொடுக்க முடியாது, புரியுதா? கரெக்ட் சார், நீங்க சொல்றது எல்லாமே கரெக்ட் சார். அப்புறம் ஏன் சும்மா சும்மா டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கீங்க? அது தப்புன்னு உங்களுக்கு புரியுதா? பிசினஸ்ல நேர்மையும் நாணயமும் தான் முக்கியம். அதுதான் இன்வெஸ்ட்மெண்ட். அது இல்லாம பிசினஸ் செய்யவே முடியாது. இந்த பிசினஸ் இல்ல, எந்த பிசினஸையும் யார்கிட்டயும் செய்ய முடியாது. நீங்க சொல்றது 100% கரெக்ட் சார். சார், என் நேர்மை மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல சார்? உங்க மேல நம்பிக்கை வர மாதிரி இது வரைக்கும் நீங்க ஒரு வேலை கூட செய்யல. அப்படி நம்பிக்கை வர மாதிரி ஏதாவது செய்யுங்க, அப்ப நான் கன்சிடர் பண்றேன். அது வரைக்கும் வேற யார் கோவம் வருமா? சரி, சூர்யா சருக்கு பிடிக்காத பூ நமக்கு மட்டும் எதுக்கு? ஆத்தா வரா, ஆத்தா மகமாயி வரா, வெத மரமாகி மொட்டாகி
பூவாயி அந்த பூ உன் கைக்கு வந்தாச்சு மகளே. வாங்க வாங்க. என்னம்மா வரும்போதே பூவை பத்தி பேசிட்டு வரீங்க? உன் பேரே பூதான புஷ்பா. உன் வீட்ல பூ பூக்குற நேரம் வந்தாச்சு. அப்படின்னா நல்லது நடக்கும்னு சொல்றீங்களாம்மா? நடக்க இருக்கிறது நடந்தே ஆகும். பூ தலைக்கு ஏற நேரம் வந்தாச்சு புஷ்பா. உன் பொண்ணு கல்யாணத்துக்கு தயாராகிட்டா. எப்ப வேணாலும் அந்த முகூர்த்த நேரம் வந்துடும். உன் பொண்ண மருமகளா மாத்த ஒரு வீடே மண்டபமா மாறப்போகுது புஷ்பா. அம்மா, எவ்வளவு சந்தோஷமான விஷயத்த சொல்லிருக்கீங்க. ரொம்ப நன்றிமா. ஆத்தா மகமாயி. நல்ல காரியத்துக்கு நீ முதல்ல தயாராகு மகளே.